Good morning, Pa. நம்ம லாஸ்ட் பார்த்த கிளாஸ் வந்து 9th ஃபயர் பிளானும் 10th ஃபயர் பிளானும் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ் வந்து 11th ஃபயர் பிளான் பார்க்கலாம். 11th ஃபயர் பிளான்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2012. சரிங்களா? The 11th fire plan provided an opportunity to restructure policies to achieve a new vision based on foster broad-based and inclusive growth. அதாவது புதுசாக எதுவும் கொண்டுட்டு வராமல் இதுக்கு முன்னாடி ஃபயர் பிளானில் எதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இருக்குது. ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பொதுவான ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இன்கம் அண்ட் பாவர்ட்டியில் என்னென்னலாம் இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது, எஜுகேஷனில் என்னென்னலாம் இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது, அது மாதிரி ஹெல்த்தில் என்னென்னலாம், அந்த மாதிரி தனி இதில் வந்து இவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதில் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் 70 million நியூ ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது புதுசாக ஆரம்பிக்கிற ஒர்க்கை வந்து 70 million புது வேலைகள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ரேஸ் ரியல் வேஜ் ரேட் ஆஃப் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பை 20%. அதாவது அன்ஸ்கில்டு அப்படின்னா இப்போ இந்த வேலையை செய்யக்கூடிய திறமை இல்லாமல் இருக்காங்களா, அதாவது ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ஆர் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க்கை. அது ஒன்று. ரெடியூஸ் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டு பிலோ 5%. எஜுகேட்டட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல அந்த பர்சன்டேஜை 5% வந்து 5%க்கு பிலோவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது இவங்களுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்து டு இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சுரல் ஜிடிபி க்ரோத் ரேட். ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நம்ம வீட்டிலேருந்து உற்பத்தி பண்ணுறோம்ல அதை தான் நம்ம சொல்லுவோம். அப்படி டு இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சுரல் ஜிடிபி க்ரோத் ரேட் டு 4% per year to ensure a broader spread of benefit. அதாவது 4%க்கும் மேலே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நல்ல பெனிஃபிட். இப்போ சொல்லுவாங்கள்ல, நான் வந்து இந்த இவ்வளோ நிலத்தில் வந்து இவ்வளோக்கு செலவு பண்ணி பயிரிட்டிருக்கேன், அதை வந்து நான் அறுவடை பண்ணி விற்கும் போது எனக்கு வந்து நல்ல விலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்த உளுந்து, நெல், இந்த கரும்பு அப்படின்லாம். அப்படி அந்த மாதிரி இருக்கிறத இப்போ நீ 1000 செலவு பண்ணியிருக்கேன்னா ஒரு 1500 உனக்கு விற்கிற அப்படின்னா ஒரு 500 லாபம் கிடைக்குதுன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. accelerate GDP growth from 8% to 10% and then maintain at 10% in the 12th plan in order to double per capita income by 2016 to 2017. அதாவது அந்த ரேட்டை வந்து 8% to 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதையே வந்து மெயின்டைன் பண்ணணும் 12th ஃபயர் பிளான் வரைக்கும் அப்படின்றது இவங்களுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ரெடியூஸ் த ஹெட் கவுண்ட் ரேஷியோ ஆஃப் கன்சப்ஷன் பாவர்ட்டி பை 10% பாயிண்ட். அதாவது பாவர்ட்டியை வந்து 10% ஒவ்வொரு இப்போ ஈச் மெம்பருக்கும் இருக்கிற பாவர்ட்டியை வந்து 10% பாயிண்ட் வந்து குறைக்கணும் அப்படின்றது இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. இதுதான் வந்து இன்கம் அண்டு பாவர்ட்டியில். அடுத்து எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ட்ராப் அவுட் ரேட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஃப்ரம் 52.2% இன் 2003 to 2004 to 20% பை 2011 to 12. 52.2% வந்து பசங்க ஸ்கூலில் சேர்ந்து ட்ராப் அவுட், ஸ்கூல்லேருந்து நின்றுடுறாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில். அது எப்போது 2003 to 2004. அந்த 52% அதை வந்து 2011 to 12 வந்து அந்த ட்ராப் அவுட் நிறுத்துகிறாங்கல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து, அதை வந்து 20% குறைச்சிருக்காங்க. ஓகே தான், 52%லேருந்து 20% குறைச்சிருக்காங்க. அப்போ வந்து குழந்தைங்களை வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அந்த ஸ்கீம் வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் லிட்ரஸி ரேட் ஃபார் பர்சன்ஸ் ஆஃப் 7 years ஆஃப் ஏஜ் ஆர் அபோவ் டு 85%. 7 yearsக்கு மேலே வந்து படிக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து 85 அதுக்கு மேலே வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. லோயர் ஜெண்டர் கேப் இன் லிட்ரஸி டு 10% பாயிண்ட். ஜெண்டர் கேப் ஐ மீன்னா அதான் கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த படிக்க வராங்கல்ல அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். 10% வந்து
கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் கோஹர்ட் கோயிங் டு ஹையர் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரெசன்ட் 10% to 15% பை த எண்ட் ஆஃப் த பிளான். இந்த 11th ஃபயர் பிளான் முடியும் போது 10% 50% வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும். அதாவது எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 10th நிறைய பேர் நிப்பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இன்னும் 10 to 15% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதே இவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டு ரெடியூஸ் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ 1/1000. இது வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ஃபயர் பிளான்லேயே பார்த்தோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இவங்க. டு ரெடியூஸ் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் 28/1000 டு லைவ் பர்த், அதை குறைக்கணும். டு ப்ரொவைட் போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல் பை 2009 அண்ட் என்ஷூர் தேர் ஆர் நோ ஸ்லிப் பேக். எல்லாருக்குமே வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது. ரெடியூஸ் malnutrition among children of age group 0 to 3 year to half its present level. ப்ரெசண்ட்டாக இருக்கிற லெவல்லேருந்து அது ஆஃபாக குறைக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட எய்மாக இருக்குது malnutrition லெவலை. ரெடியூஸ் அனீமியா among women and adolescent girls by 50% by the end of the plan. இந்த பிளான் முடியறதுக்குள்ளே உமனுக்கு இருக்கிற அந்த அனீமியா, உமன் அண்ட் அடலசன்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த அனீமியாவோட லெவலை 50% குறைக்கணுன்றது இவங்களோட ஆப்ஜெக்டிவ். ரெடியூஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டு 2.1. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்ம். இம்ப்ரூவிங் த ஹெல்த் எக்வைட்டி ஆஃப் NRHM அண்ட் NUHM. NRHM மீன்ஸ் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், NUHM மீன்ஸ் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடாப்டிங் சிஸ்டம் சென்ட்ரிக் அப்ரோச் ரேதர் தன் டிசீஸ் சென்ட்ரிக் அப்ரோச். அதாவது வந்து சிஸ்டம் சென்ட்ரிக் அப்ரோச் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்க வைக்கணும் மக்களை டிசீஸ் சென்ட்ரிக் அப்ரோச்சை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டகிரேட்டிங் ஆயுஷ் இன் ஹெல்த் சிஸ்டத்தில் வந்து ஆயுஷோட அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்க்ரீஸிங் த ரோல் ஆஃப் ஆர்எம்பியோட ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ப்ரொபகேட்டிங் இண்டிஜினியஸ் அண்ட் லோ காஸ்ட் டெக்னாலஜி. அதாவது நம்ம இண்டிஜினியஸ் சிஸ்டம் கொண்டுட்டு வரது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து லோ காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷிங் ஹெல்த்துனா அது எலக்ட்ரானிக் அதாவது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது, நம்ம அப்பாயின்மெண்ட் போடுறது, அப்புறம் அதில் வந்து பார்த்துக்கிறது என்னென்னலாம் நம்மளோட எய்ம், நம்மளுக்கு என்னென்னலாம் டேப்லெட் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் அதில் பார்த்துக்கிறது, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இம்ப்ரூவிங் மெடிக்கல், பேராமெடிக்கல், நர்சிங் அண்ட் டென்டல் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேன் பவர் கிடைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுற மேன் பவர் கிடைக்கும். ஃபோக்கஸிங் ஆன் நெக்லெக்டட் ஏரியாஸ் சச் அஸ் ஓல்டர் பாப்புலேஷன், டிசபிள்டு அண்ட் இன்டகிரேட்டட் டிசபிள்ட் ரிடக்ஷன், ஓல்டு ஹெல்த் கேர். இதெல்லாம் வந்து எந்த ஏரியாவை நம்ம நெக்லெக்ட் பார்க்காம விட்டு வச்சுருந்தோமோ அந்த ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ஹான்சிங் எஃபோர்ட்ஸ் அட் டிசீஸ் ரிடக்ஷனில் வந்து அதிக எஃபோர்ட் கொடுக்கணும் டிசீஸ் ரிடக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. ப்ரொவைடிங் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் சிஸ்டம் அண்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச். ஹெல்த் சிஸ்டத்துலேயே ரிசர்ச் அந்த சிஸ்டத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து உமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ வந்து ஹெல்த்தை பார்த்தோம், அடுத்த உமன் அண்ட் சில்ட்ரன். ரைஸ் த செக்ஸ் ரேஷியோ ஃபார் ஏஜ் குரூப் 0 to 6 to 935 by 2011 to 12 and to 950 by 2016 to 2017. அதாவது செக்ஸ் ரேஷியோ ஏஜ் குரூப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2012 to 11 to 12 வந்து 935 இருந்ததை 950 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. என்ஷூர் தட் 33% ஆஃப் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆர் உமன் அண்ட் கேர்ள் சில்ட்ரன். என்னென்னலாம் ஸ்கீம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து 33%, எல்லாத்துலேயுமே வந்து 33% வந்து அவங்களுக்கு எல்லாமே உண்டு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. என்ஷூர் தட் ஆல் சில்ட்ரன் என்ஜாய் த சேஃப் சைல்ட்ஹுட் வித்தவுட் கம்பல்ஷன் டு ஒர்க். அதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு வீட்டிலேருந்து கம்பல்ஷன் பண்ணாமல் நம்ம அதாவது பேரண்ட்ஹுட் கூட அவங்க இருக்கணும் அப்படின்றத வந்து
என்ஷூர் வலியுறுத்துகிறாங்க. சரிங்களா, இதான் உமன் அண்டு சில்ட்ரனுக்குரிய அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ரேஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, என்ஷூர் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் டு ஆல் வில்லேஜ் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். எல்லா வில்லேஜுக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும், கரண்ட் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. கனெக்ட் எவ்ரி வில்லேஜ் பை டெலிஃபோன் பை 2007 அண்ட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி பை 2012. 2007 வந்து எல்லா வில்லேஜுக்கும் டெலிஃபோன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ராட்பேண்ட் ஆக்கியிருக்காங்க 2012. என்ஷூர் ஆல் வெதர் ரோட் கனெக்ஷன் டு ஆல் ஹேபிடேஷன் வித் பாப்புலேஷன் 1000 and above and in hilly areas 500 and above by 2009 and ensure coverage of all significant habitation by 2015. ஓகேங்களா, அதாவது ரோட் கனெக்ஷன் வந்து 1000 and above இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து 500 and above இருக்கிற ஹில்லி ஏரியாவில் 2009 இருந்ததை காட்டிலும் 2015 எல்லா ஏரியாவுக்குமே ரோடு போட்டிருக்காங்க. ப்ரொவைட் ஹோமியோஸ்டேட் சைட் டு ஆல் பை 2012 and set up the pace of house construction for rural poor to cover all the poor by 2016 to 17. அதாவது எல்லா ஹோம் ஸ்டேட், சரிங்களா, ஹோம் ஸ்டேட் சைட்டுக்கும் வந்து அதாவது எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு, அந்த இது வந்து 2012 வந்து இருந்த செட்டப், அந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து ரூரல் ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து 2016 to 17 வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து என்வரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டைன் WHO ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏர் குவாலிட்டி இன் ஆல் மேஜர் சிட்டிஸ் பை 2011 to 12. 2011 to 12 வந்து எல்லா மேஜர் சிட்டிஸ்லையுமே வந்து WHO ஸ்டாண்டர்டில் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் பை 5% பாயிண்ட். 5% வந்து இப்போ இருக்கிறத விட 5% வந்து ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து ட்ரீட் ஆல் அர்பன் வேஸ்ட் வாட்டர் பை 2011 to 12 டு க்ளீன் ரிவர் வாட்டர். அதாவது வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நம்ம இது ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வரோம்ல, சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி பண்ணி மறுபடியும் ஆற்றுல கலந்து மறுபடியும் நம்மளுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வரணும். இன்க்ரீஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி பை 20% பாயிண்ட்ஸ் பை 2016 to 17. எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த 11th ஃபயர் பிளானில் அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. இதில் வந்து கேட்கலாம் நீங்கள், மேம் எங்கே மேம் இதில் அச்சீவ் பண்ணது, மேஜர் அச்சீவ்மெண்ட் எங்கே மேம் அப்படின்னு கேட்கலாம். அவங்களே கொடுக்கல, அதனால் நோ ப்ராப்ளம், அவங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் பண்ணனதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்தது வந்து 12th ஃபயர் பிளான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12th ஃபயர் பிளான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 to 2017. The 12th Five-Year Plan seeks to strengthen initiative taken in the 11th Five-Year Plan to expand the reach of healthcare and work toward the long-term objectives of establishing a system of universal health coverage in the country. இவங்க ஒன்றும் ரொம்ப பெருசாக பண்ணலை. 11th Five-Year Planோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படியே என்னென்னலாம் வந்து அவங்களால செய்ய முடியோ அதை அப்படியே இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டு ரெடியூஸ் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் டு 25. இந்தியா இஸ் ப்ரொஜெக்டட் டு ஹாவ் அன் IMR 36 by 2015 அண்ட் 32 by 2017. 36 இருந்தது 32 கம்மி பண்ணியிருக்காங்க, பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆப்ஜெக்டிவ். அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் MDG டு ரெடியூசிங் IMR to 27 by 2015 would require further acceleration of the historical rate of decline. If the accelerated rate is sustained, the country can achieve an IMR of 25 by 2017. 2017 25 பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. அடுத்தது வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ டு 100 per lakh லைவ் பர்த். லைவ் பர்த்தில் ஒரு 100 இருக்காங்க அப்படின்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அட் த ரீசன்ட் ரேட் டு டெக்லைன் 5.8% per annum. India is projected to have MMR of 139 by 2015, 123 by 2017. அதாவது 2015 139 பேர் மெட்டர்னல் மார்டாலிட்டியில் இருந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து 123 கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் நீங்கள். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் டு 2.1. இந்தியா இஸ் ஆன் த டார்கெட் டு அச்சீவ் TFR to 2.1 by 2017, which is essential to achieve replacement level of unity. அதை 2.1 கம்மி பண்ணியிருக்கிறதே வந்து அவங்களோட அச்சீவ் தான். சரிங்களா,
அடுத்து ப்ரிவென்ஷன் அண்ட் ரெடக்ஷன் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் இன் சில்ட்ரன் அண்டர் 3 years ஆஃப் half ஆஃப் NFHS 3. அதாவது 2005 to 6 லெவலில் இருந்ததை விட இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எது மால் நியூட்ரிஷனு. ஓகேங்களா? அடுத்து ப்ரிவென்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் அனிமியா அமாங் உமன் ஏஜ்டு 15 to 19 years to 28% இருந்தது. அனிமியா இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் மெட்டர்னல் மார்டாலிட்டி அண்ட் லோ பர்த் weight பேபி. எல்லாத்துக்குமே அனிமியா வந்து காரணம். அப்போ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணணும் தானே. அப்போ இட் இஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள் பை எ வெரி சிம்பிள் இன்டர்வென்ஷன். த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அனிமியா நீட்ஸ் டு பி steeply reduced to 28% by the end of the 12th 5-year plan. 28% வந்து இந்த 5-year planல வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட். ரேசிங் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் 0 to 6 years of age group from 915 to 950. Child sex ratio is another indicator which has been showing a deteriorating trend and needs to be targeted on priority attention. Child health ratioவே அந்த இதெல்லாம் லாஸ்ட் பிளான்லேயே நம்ம பார்த்தது தான். அதையும் வந்து இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் 12th 5-year plan. 12th 5-year பிளானோட ஆப்ஜெக்டிவும் நம்ம பார்த்தாச்சு. 13 5-year பிளானுன்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா 12th 5-year பிளானுக்கு அப்புறமே 5-year பிளான் வந்து ஃபார்ம் பண்ணலை. சரிங்களா? அதனால் லாஸ்ட்டு 5-year பிளான் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 12th 5-year பிளான் அப்படின்றது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். சரிங்களா? 12 to 17 முடிஞ்சிருச்சு. 13 5-year பிளான்ன்றது ஒன்றும் இல்லை. அதை வந்து யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா bring socio economic development the country after the 12th 5-year plan which ended in 2017 முடிஞ்சிடுச்சு. there is no further 5-year plan. எதுவுமே 5-year பிளானே இல்லை. it has been replaced by NITI அதாவது நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு இதாக மாறிடுச்சு. அந்த பேர் 5-year பிளான் வந்து இப்படி மாறிடுச்சு. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அப்படி மாறிடுச்சு. இப்போ ப்ரிவென்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் பர்டன் ஆஃப் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ இதுக்கு கீழே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து ரிடக்ஷன் பண்ணணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் அண்ட் நேஷ்னல் டார்கெட் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் வில் பி செட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஸ் a robust system or put in place to measure their burden. இந்த பேர்டன் அதை எமர்ஜிங் அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சின்னு அர்த்தம். இப்போ இந்த கொரோனாங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ் தானே. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு எமர்ஜிங் டிசீஸ். கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சியே இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி அப்பப்போ அந்தந்த காலகட்டத்துக்குரியதை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அந்த ப்ரிவென்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ரிடக்ஷன் ஆஃப் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நம்மளால் செலவு பண்ண முடியாது. இப்போ நம்ம 10,000 சாலரி வாங்கினோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 5,000 8,000 வரைக்கும் நம்மளால் செலவு பண்ண முடியும் ஒரு ஹெல்த்துக்காக. ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதை வந்து அந்த அவ்வளோ காஸ்ட் ஆகுதில்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹெல்த் சர்வீஸை வந்து அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்மாக இருக்குது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் இஸ் எ பர்டன் ஃபார் புவர் ஃபேமிலி. அதாவது நம்மள்ட்ட இருக்கிற காசை விட அதிகமாக ஆகுது. அப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு மருந்தை வந்து 2 ரூபாய்க்கு கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த புவர் பீப்புளெலாம் ஈஸியாக வாங்கி பெனிஃபிட் ஆவாங்க. அப்போ அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த நித்தி ஆயோக் அவங்களோட எய்மாக இருக்குது. It leads to poverty and is a regressive system of financing. Increase in public health spending to 1.87% of GDP by the end of 12th 5-year plan. 12th 5-year பிளானோட எண்டில் வந்து நம்மளுடைய அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 1.87% வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்குது. காஸ்ட் ஃப்ரீ அசஸ்ட் எசென்ஷியல் மெடிசன்ஸ் இன் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். ரெகுலேட்டரி மெஷர்ஸ் ப்ரொபோஸ்ட் இன் த ஹெல்த் பிளான் ஆர் லைக்லி டு லீட் டு இன்க்ரீஸ் இன் ஷேர் ஆஃப் பப்ளிக் ஸ்பெண்டிங். அப்போ அவங்க அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்குரிய சர்வீஸ்க்கும் வந்து கம்மியாக இருந்ததுன்னு நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு சத்து இல்லை உடம்புல அப்படின்னா ஒரு சத்து மாத்திரை வாங்க போகிறாங்கன்னா அது ஒரு 500 ரூபான்னா அவங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே ஒரு 50 ரூபான்னா சரி பரவாயில்ல இந்த மாத்திரையை போட்டால் நம்மளுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க வாங்குவாங்க. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு தான் 12th 5-year பிளானோட எண்டில் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. The 12th 5-year plan also aim to reduce out of pocket spending as a proportion of private spending on health. அதுதான் அவங்களால ஹெல்த்துக்கு
ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நாம் வந்து அந்த ஹெல்த் சர்வீஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. சரிங்களா? நித்தி ஆயோக் அதோடது. ஓகேங்களா? அதனால் இதில் 13 5-year பிளான்னு ஹெட்டிங் போட்டுக்கிறதுனால இது 13 5-year பிளான்னு நினச்சிக்காதீங்க. 12 5-year பிளான் வரைக்கும் தான் 5-year பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த சேஞ்ச் ஆனதும் இந்த ஒரே ஒரு இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேப்பா. நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த் கமிட்டிஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.